அடுத்தது சந்திரனை பலப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? பௌர்ணமி வழிபாடு. பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி அம்மன் தெய்வ வழிபாடு பண்ணலாம். ரெகுலரா நீங்க என்ன பண்ணலாம்னா திங்கக்கிழமை போய் அம்மன் வழிபாடு பண்றது சிறப்பு. சரிங்களா? அதே மாதிரி அரிசி தான் சந்திரன். அப்போ அரிசியை தானமா கொடுக்கலாம். ஏதாவது கோயிலுக்கு தானமா கொடுக்கலாம், இல்லை யாருக்காவது ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அரிசியை தானமா கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சந்திரன் பலப்படும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பசுமாட்டுக்கு பச்சரிசியும் வெல்லமும் கலந்து கொடுக்கலாம். பச்சரிசியும் வெல்லமும் கலந்து கொடுக்கலாம். அதே மாதிரி நவகிரகத்துல சந்திரனை வழிபடுறது சிறப்பு. அடுத்தது சந்திர பகவானை பார்க்க நம்ம கும்பிடும்போது சந்திர காயத்ரி மந்திரம் சொல்றது அதுவும் சிறப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் இடியாப்பம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் கல்கண்டு சாதம், இதெல்லாம் என்ன பண்ணலாம், செஞ்சு சாப்பிடலாம், மற்றவங்களுக்கு தானமாகவும் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது சந்திரன் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? இதே இப்போ ஒன்று சொல்றேன் பாருங்க. அதாவது ஆப்பமும் தேங்காய் பாலும், ஆப்பம் தேங்காய் பால். சரிங்களா? இதுவும் ஒரு பணம் கண்டிப்பாக வரும். ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்றீங்கன்னா, இப்போ காலையில ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டு போறீங்கன்னா அதுவும் காசு வரும் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? சந்திரன் தான் போயிட்டு சூரியன். இப்போ மறுபடியும் சந்திரன் ஃபர்ஸ்ட்னு சொல்றேன். அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாங்க. அதுக்கு அடுத்தது பால் அபிஷேகம். நீங்க பால் வாங்கி கொடுத்துட்டீங்க, அதோட விட்டுறக்கூடாது. பால் அபிஷேகம் பண்ணும்போது அம்மாவை நல்லா என்ன பண்ணணும், அம்மாவை உத்து இப்படி கவனிக்கணும். அந்த பால் தலையிலேருந்து இப்படி வரும் பார்த்தீங்களா, அப்படியே நம்ம என்ன பண்ணணும், அப்படியே அம்மாவை நம்ம பார்க்கணும். சந்திர பலம் கண்டிப்பா கூடும். சரிங்களா? இப்ப மனம் ஒரே குழப்பமா இருக்குதுங்க, என்ன முடிவெடுக்குதுன்னே தெரியலைங்க, நிம்மதியே இல்லைங்க. சரிங்களா? நிம்மதியே இல்லை, டக்குன்னு முடிவெடுத்துறேன், ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிறேன், அவங்களாம் இதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா மனம் தானே சந்திரன். மனம் தெளிவில்லைன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நம்ம எடுக்கிற முடிவு எல்லாமே கரெக்டான முடிவா இருக்கும், நல்ல முடிவா இருக்கும். யார்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டியதில்லை. சரிங்களா? அதாவது பௌர்ணமி அன்னைக்கு இல்ல திங்கட்கிழமை நல்லா வாழ்ந்து இப்ப கெட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க வஸ்திர தானம் வாங்கி கொடுக்கலாம், துணி வாங்கி தானமா கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சந்திர பலம் குறைந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டுல டெய்லி மங்கள வாத்தியங்கள், நாதஸ்வரம், இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம மங்கள வாத்தியம் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி டெய்லியுமே சந்திரபலம்னு இல்லை, பொதுவாகவே எல்லாருமே காலையில் எந்திரிச்சு இந்த மங்கள வாத்தியம் கேட்கறது ஒரு சிறப்பு. சரிங்களா? அதுவும் ஒரு செல்வ வளத்தை நிச்சயமா நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க என்ன தானம் கொடுத்தாலும் சரிங்க, என்ன தானம் கொடுத்தாலுமே அதுக்கு மேல வெத்தலை பாக்கு ஒரு காணிக்க, ஒரு 11 ரூபா காணிக்க, இல்லை 101 ரூபா காணிக்க, இது வைக்காம கொடுக்காதீங்க. ஏன்னா அது வச்சு கொடுத்தீங்கன்னா தான் நீங்க பண்றதுக்கு உண்டான ஒரு ஒரு என்ன சொல்றது, அதோட ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? வெத்தலை பாக்கு காணிக்க வச்சு நீங்க கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து செவ்வாய் பகவானுக்கு பரிகாரம். அதாவது செவ்வாய் பகவானை வலுப்படுத்துறதுக்கு